ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷனில் கொடுக்கக்கூடிய டீ தூள் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ரொம்பவே டேஸ்டியான டீ பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரேஷனில் கொடுக்கக்கூடிய டீ தூள் கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின அந்த டீ தூள் மாதிரியே இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ரேஷனில் கொடுக்குற டீ தூள் பிடிக்காது. ஆனாலுமே இப்போ நிறைய ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் பொருள் கொடுத்துருந்தாங்கல்ல ரேஷனில், அப்போ டீ தூளும் 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 100 கிராம் அளவு இருக்குது. இது ரேஷன்லேயே மாதம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ₹20 அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. இந்த அளவு அதிகமான டீ தூள் ₹20 கொடுக்கறது வந்து கம்மி தான். இதை வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை பிரிச்சுட்டு நான் ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பேக்கெட் டீ தூள் அளவுக்கு பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவு எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் டீ தூளுக்கு சரியாக இருக்கும். அதாவது 100 கிராம் டீ தூளுக்கு சரியான அளவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் சேர்க்கப்பட பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம்பு தான். இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 6 கிராம்பு அளவு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போது நான் 6 போல் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி ஒரு துண்டளவு நான் பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இந்த ஏலக்காய் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் டீக்கு. இந்த ஏலக்காய் வந்து நான் 10 போல் எடுத்திருக்கேன். 100 கிராம் டீ தூளுக்கு 10 ஏலக்காய் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது மிளகுங்க. மிளகுமே ஒரு 10 மிளகு போல் நான் எடுத்திருக்கேன். அந்த மிளகு வந்து நிறைய பேருக்கு சேர்க்கறதுக்கு பிடிக்காது. ஆனாலும் இந்த கொரோனா டைமில் மிளகு சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இந்த மிளகு சேர்க்கறதால வேறு எதுவும் ஃப்ளேவரோ இல்லை காரமோ நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. இது வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் போட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம டீயில் போட்டு காய்ச்சும் போது அதோட எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நான் இடித்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி டீ தூளில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக எனக்கு மிளகு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அது ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக டீ போடும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி கூட நம்ம வந்து காய வச்சுட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும் போது இன்னுமே ஈஸியாக உங்களால் வந்து டீ போட்டுக்க முடியும். ஆனாலுமே இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இஞ்சி மட்டும் இது கூட சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் இஞ்சி கூட கட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதையும் சேர்த்து இது கூட பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் ரெடி பண்ணிவிட்டேன். இதை வச்சு எப்படி டீ போடுறது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் டீ போடுறதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம டீ தூள் சேர்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் டீ தூள் சேர்த்துக்க போகிறேன். இந்த சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை லைட்டாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் 100 கிராம் அளவு டீ தூள் கிடைக்கும் போது அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சூப்பர். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி தட்டிட்டு அதையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த டிகாஷன் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி டீ போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதில் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு தான் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராவாக இருக்க பால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடைகளில் வாங்குகிற பேக்கெட் பாலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே வந்து நீங்கள் மாட்டுப்பால் டைரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொதிக்க இப்போ நம்ம பேக்கெட் பால் வாங்கும்போது அது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால வந்து அதில் எந்த ஒரு ஜெர்ம்ஸும் நம்மளுக்கு இருக்காது. இது டேரெக்டாக பால் வாங்கும்போது வந்து அப்படியே பால் வந்து எடுத்து கொடுக்குறதால சம்டைம் அதில் அந்த வழியாக நம்மளுக்கு ஏதாவது கிருமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம பால் அப்படியே டேரெக்டாக வாங்கும்போது. ஸோ அதனால் பால் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொதிக்க வைங்க. இந்த பேக்கெட் பாலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சது அப்படின்னாலே போதும். இப்போ நான் பாலும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த டீ தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இது வந்து பேக்கெட் பால் அப்படின்றதால கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா அப்படின்னா எனக்கு போதும். இப்போ இருக்கட்டும், இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து சக்கரை எதுவுமே சேர்க்கல. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேருக்கு நாட்டு சக்கரை சேர்க்கணும். அப்புறம் எனக்கு வந்து ஒயிட் சுகர் வேணும். அதனால் நான் தனியாக எடுத்துகிட்டு தேவையானவங்களுக்கு அந்த மாதிரி சுகர் சேர்த்து கொடுத்துருவேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டிகாஷன் போடுறீங்களா அப்போவே சேர்த்துக்கோங்க சுகர். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து நான் சக்கரை சேர்த்து அதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணிப்பேன். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த டீ தூள். இது மாதிரி நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான அளவு டீ தூள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பரான நம்மளால் டீ போட்டுக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.